வந்து எதை திறந்தாலும் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தான் ஓடிட்டு இருக்கு. கமருதீன் பாருன்ட்டு எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க. நானும் இந்த சீசனை வந்து ஒன்றுலேயே பார்த்துருக்கேன். கமல் சார் தொகுத்து வளர்ந்ததுலேருந்து இந்த கண்டென்ட்ல நானும் சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு வீடியோலாம் போட்டேன். ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ல நான் இது பார்த்துக்கிட்டு தான் எப்போ பார்ப்பேன், டைம் கிடைக்கிறேன்னு பார்ப்பேன். நான் இந்த சீசன் 9 நான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி, எல்லாம் நல்லா சிறப்பாக விளையாடுறாங்க போது அவங்க வந்து பார்வை வந்து ஒரு கண்ணில் அடித்து கண்ணு வீங்கிருந்துச்சு. புரியுங்களா? ஸோ அப்போ நான் எதுவுமே சொல்லல, கண்டிச்சு விட்டுட்டீங்க. சரி, இவர் வந்து டேஸ்கில் வந்து உட்காந்துருக்காங்க, தள்ளுறாங்க, ஒருத்தர் போட்டியில் தள்ளுறாங்க, ஒரு கீழே விழுந்துட்டாங்க. சரி, காலால் வச்சதை வேணால் கண்டிக்கலாம், அது தப்பு. அது அவங்க வந்து மனநிலையில் பாதிக்கப்பட்டவங்க ஃபிக்ஸ் வருதுங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்க வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஹஸ்பண்டு போனாலும் அழுகுறாங்க, உள்ளே வந்தாலும் அழுகுறாங்க, குழந்தை வந்தாலும் அழுகுறாங்க. அவங்க அந்த மனநிலையில் உள்ளவங்க நீங்கள் எதுக்கு இந்த கண்டெஸ்ட் வச்சுருக்கீங்க சொல்கிறேன். நல்லா விளையாட கூட வச்சுக்கோங்களேன். சரி, இவங்க 2 பேரும் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி ரிலேஷன்ஷிப்பாக இருக்காங்கனாக்கா நீங்கள் வந்து ஏன் அதை விட்டுட்டீங்க? அவ்வளோ தூரம் போகிறவளுக்கு விட்டீங்க பிக் பாஸில். அதை வந்து நீங்கள் முன்னாடியே கண்டிச்சு அதை வந்து விளையாட விடாமல் உங்களோட கண்டஸ்ட் ஏறினதுக்கு விட்டுவிட்டு கடைசியில் வந்துட்டு மக்கள் எல்லாம் கழிவு ஊற்றுறாங்க. அந்த கழிவு கூத்த வச்சிருக்க யார்? நீங்கள் தானுங்க, பிக் பாஸ் தானுங்க. இதை கண்டிச்சு அவங்களை விளையாட விடாமல் விட்டுவிட்டு நீங்கள் வந்துட்டு கடைசியில் 2 வாரத்தில் வந்து அதை ரெட்கார்டு கொடுத்து அனுப்பினாக்க எந்த ஒரு நியாயம் சொல்லுங்கள்? சரி சார், உங்களை தான் கேட்குறேன். உங்களோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் அவங்கள வந்து பண்ணக்கூடாது. அப்படி எதுவாக இருந்தாலும் கண்டிச்சு அவங்கள உள்ள விளையாட விடணுங்க. அதுதாங்க பிக் பாஸில் திறமையாக பார்க்கணும். இவ்வளோ தூரம் இருந்து விட்டு அவங்கள வந்து நீங்கள் வெளியாக்குறது எந்த விதத்தில் நியாயம் இது சொல்லுங்கள்? அதெல்லாம் செய்யக்கூடாது. இது என்னோட மனசில் பட்டது. நிறைய பேர் விளையாண்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உருண்டுட்டு இருக்காங்க. பார்வை கன்னத்தில் அடித்து கண்ணு வீங்கி இருந்தாங்க அவங்க. ஸோ அப்போலாம் வந்து நீங்கள் யாருக்கு ரெட் கார்டு கொடுக்கலையே. அப்போ இதனால இந்த காலால் ஓய்ச்சாங்க, அவங்க விழுந்துட்டாங்கிறத வந்து சரி விழுந்துட்டாங்க, அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி உள்ளவங்களை நீ எதுக்கு நீங்கள் உள்ளே வச்சிருக்கீங்க? வச்சிருக்கூடாதுல்ல. தைரியமான பெண்ணாக இருக்கணும். மற்றவங்களாம் இருக்காங்களே, சண்டை போடுங்க, இது பண்ணுங்க, ஃபைட் பண்ணுங்க, அவங்கள்ட்ட பேச. அப்படி தானே நீங்கள் கண்டக்ட் விட்ருக்கீங்க. அதை விட்டு ரெட் கார்டு கொடுத்து கடைசி நேரத்தில் அவங்க ரெட் பண்ணிவிட்டு என்ன அர்த்தம்? அது வந்து எந்த வித நியாயம் கிடையாதுங்க. அவங்க திருப்பி உள்ளே விடுங்க, உள்ளே விட்டு விளையாட சொல்லுங்கள். அதுதான் எனக்கு பட்டது, என்னோட மனசில் பட்டிருக்கு. ஓகே, தேங்க்யூ.